எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வான்மதி. நான் தென்காசி டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். டிகிரி பிஎஸ்சி அக்ரி முடித்தேன். 4 இயர்ஸில் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் வீட்டில் கூட நான் எம்எஸ்சி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சரி வா ஒரே ஒரு தடவை வா நம்ம சுரேஷ் அகாடமி போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இங்கே பார்த்தா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு இருந்துச்சு 2022. கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். சொல்லப்போனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 0 தான். எனக்கு பேசிக்காக எந்த ஐடியாவும் டிஎன்பிஎஸ்சினா கிடையாது. இவ்வளோ தூரம் இங்கே நான் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கே இருக்கிற அச்சீவர்ஸ்க்கெல்லாம். எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் சுரேஷ் அகாடமி, என்னோட டீச்சர்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எப்பயுமே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே விட்டதே கிடையாது. எந்த வேலையுமே வீட்டில் எங்கள் அப்பாவோ அம்மாவோ சொன்னது கிடையாது. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே தடையுமே சொன்னது கிடையாது. எங்கள் அப்பா டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு குரூப் 4. மார்னிங் 6 o'clock இங்கே டெஸ்ட் பேட்ச் இருக்கும். நான் அங்கே பஸ் ஏறணுன்னா ஒரு 4:30க்கு கிட்ட பஸ் ஏறணும். நான் அப்பா உங்களால் முடியுமா, என்னை கொண்டு பஸ் ஏற்றி விட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது, நீ மத்தியானம் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த டைமில் கூட எங்கள் அப்பா எனக்கு மாட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. அவருக்கு உடம்பே சரியில்லைனாலும் 4:30க்கு என்னை பஸ் ஏற்றி விடுவார். அப்புறம் அம்மா காலையில் அந்த 4:30க்குமே எனக்கு ஏதாவது சாப்பாடு கண்டிப்பாக ஒரு ஜூஸோ இல்லை கூலோ இல்லை ஏதோ ஒன்று டிஃபன் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நீ வரதுக்கு லேட் ஆகும்டா, 12 மணி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் புக் எடுத்து வச்சாலே சரி பாப்பா படிக்கணும், நம்ம எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே நான் புக் எடுத்து வச்சிட்டேன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் தம்பி எந்த நேரத்துலையுமே என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் என்னோட சித்தி இப்போ அவங்க என் கூட இல்லை. அவங்க நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னவோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் காடோட பிளெஸ்ஸிங்ஸும் தான் நான் இங்கே நிற்கிறேன். அப்புறம் இங்கே அகாடமி நான் வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே ஒரு 2 weeks கழிச்சு தான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு எதுவுமே தெரியாது. வெளியே போயிட்டு நிற்கிறேன். அந்த டைமில் கரெக்டாக கொஸ்டின் அவர் இருக்கும். ஒரு 9:30 கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு போய் நிற்கிறப்ப எனக்கு பாலிட்டினா என்னன்னு தெரியாது, ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தமிழ்லாம் நான் ரொம்ப பயந்து நடுங்குவேன். என்னன்னே தெரியாது. அப்போது கொஷின் கேட்குறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஆன்சர் சொல்லாதப்பா அங்கே இருக்கிற அக்கா சொல்லுவாங்க, நீ என்னம்மா படிச்சுட்டு வந்த, ஏன் இப்படி பதில் சொல்ல மாட்டேற? அக்கா எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கிட்டேயே போயிட்டு ஆஃப்டர்நூன் உட்காந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்காவே இதை படிக்கணும் இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இப்போ டெஸ்ட் பேட்ச் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு சில டைம் ரொம்ப டவுன் ஆயிரும். அப்போது கால் பண்ணிட்டு எப்படில என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அபிஷா, கீர்த்தி, சங்கீதா, மகா, சரண்யாக்கா, செல்வி, அப்புறம் தமிழ், இவங்கெல்லாம் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ கீர்த்தி, சரண்யாக்கா 2 பேருமே என் கூட அச்சீவர்ஸாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களும் சீக்கிரமே வந்துடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா தமிழ் சார் அவங்க முன்னாடி அந்த சார் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட பயமாக இருக்கும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வந்தால் லேட்டாக வந்தால் வாசல்லே நிற்க விட்டு கொஷின் கேட்பாங்க. அப்போ ரொம்ப பயமாக இருக்கும், போவா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இருந்துக்கலாம் அப்படின்னாலும் இல்லை பரவாயில்ல நம்ம போயிட்டு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் போவோம். ரொம்ப அந்த மாதிரி டெஸ்ட் பேட்சுக்குமே காலையில் வரும்போது அந்த 6 o'clock ராஜா சார் கரெக்டாக வாசலே நிற்பார். ஸ்கோர் கார்டு காமிங்க, என்ன இப்படி இருக்குது, மார்க் ஏன் கம்மியாக இருக்குது, முன்னாடிக்கு ஏன் இப்போ கம்மியாக இருக்குது, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நம்மளை நோட்டீஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், இல்லைன்னா நம்ம திட்டுவாங்க, இல்லை நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க எல்லாருமே, அதனால் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமுமே ஒரு பூஸ்ட் மாதிரி. இன்ஸ்டியூட் வரலன்னா கண்டிப்பாக நான் படிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. டெஸ்ட் பேட்ச் போடலன்னா கண்டிப்பாக இப்போது கொஞ்ச நாள் அந்த
டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் வந்து விட்டுருவாங்க, டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிரும், 1 வீக் நம்மளே படிக்கணும். அப்போ கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ டெஸ்ட் பேட்ச் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் போலையே, வீட்டில் இருந்தால் நம்மளால் படிக்க முடியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டியூட் வரீங்க இல்லை டெஸ்ட் பேட்ச் போடுறீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக அப் டு த எண்டு, மோஸ்ட்லி 34 டெஸ்ட் போடுவாங்க, அதை போட்டுட்டு முடிஞ்சால் திரும்பியுமே இங்கே வந்து உட்காந்து கூட படித்து எப்படியாவது பாஸ் ஆகிடுங்க எல்லாரும். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.